உணவுப் பொருட்களை சரியாக குளிர்சாதனையில் வைப்பது உணவின் தன்மையை பாதுகாக்க, வீணாகும் அளவை குறைக்க மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்ய முக்கியமானது. காய்கறிகள் சேமிக்கும் போது இலைகள், முருங்கை இலை, கொத்தமல்லி, கறிவேப்பிலை காகிதத் துடைப்பில் சுற்றி ஈரப்பதத்தை வைத்திருக்க கிறிஸ்பர் டிராயரில் வைக்கவும். வேர்க்காய்கள், கேரட், பீட்ரூட் மேல் இலைகளை வெட்டி சிப்பாக்கப்பட்ட பையிலோ தொட்டியிலோ வைக்கவும். தோலுடன் வைக்கவும். தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே கழுவவும். ஈரநிலை கெடுதலை அதிகரிக்கலாம். பழங்களை தனியாக வைக்கவும். சில பழங்கள், ஆப்பிள், வாழை, எத்திலீன் வாயு வெளியிடுகின்றன. இது அருகிலுள்ள காய்கறிகளை விரைவாக கெடுக்கச் செய்யும். பழங்கள் மற்றும் காய்கறிகளை தனித்தனி தட்டுகளில் வைத்தல் சிறந்தது. பேரிகைகள், திராட்சை, ஆரஞ்சு போன்றவை மெஷ் பைகளில் அல்லது திறந்த தொட்டிகளில் வைக்கலாம். சமைத்த உணவுகளை வைக்கும் முறைகள்: முதலில் முழுமையாக குளிரவிடவும். காற்று நுழையாத தொட்டிகளில் சேமிக்கவும். வாசனைகள் கலந்து விடாமல் தடுக்கிறது. தேதி மற்றும் பெயரை எழுதவும். பழையவற்றை முதலில் பயன்படுத்த உதவும். ஒரே உணவை மீண்டும் மீண்டும் சூடாக்க வேண்டாம். உள்மிகு ஒழுங்குமுறை: மேல் தட்டு தயார் உணவுகள், பால், சுண்டல், நடுத்தட்டு பாக்கெட் பால், சமைத்த உணவுகள், கீழ்த்தட்டு மாமிசம், மீன் முற்றிலும் மூடிய தொட்டிகளில் மட்டுமே. கிறிஸ்பர் டிராயர்: காய்கறிகள் கதவு பகுதி, சாஸ், அச்சாறு, ஜாம் தீவிர குளிர் தேவையில்லை. சுத்தம் மற்றும் சீரமைப்பு: வாரத்தில் ஒரு முறை குளிர்சாதனியை வினிகர் அல்லது சோடா நீரால் சுத்தம் செய்யவும். ஏதாவது சிந்தினால் உடனே துடைக்கவும். காற்றோட்டம் தடைப்படாமல் அதிகம் அடுக்கி வைக்க வேண்டாம். 5FO முறையை பின்பற்றுங்கள். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். பழைய பொருட்களை முதலில் பயன்படுத்துங்கள். வாரந்தோறும் பொருட்களை ஒருமுறை சரிபார்த்து ஒழுங்குபடுத்துங்கள்.